Good morning students. Last video we learned about the superposition principle, electric field பத்தி பார்த்துப்போம். So அதே electric field வந்து system of point charges இருந்தா எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜை விட பாயிண்ட் சார்ஜோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், தட் மீன்ஸ் குரூப் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தால் அதோடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரைட். ஸோ சப்போஸ் a number of point charges are distributed in space. ஓகேங்களா. number of point charges are distributed in space to find the electric field. ஸோ இது ஒரு நம்மளுடைய system of point charges. that means இது ஒரு system. இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா n number of point charges நமக்கு வந்து இருக்குது. ஸோ n number of point charges இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் எங்கே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னால் அட் பாயிண்ட் பியில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே. ஸோ ஃபைன் பண்ணும்போது எப்படின்னா இப்போ இந்த அட் பாயிண்ட் பியில் வந்துட்டு n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அப்போது இந்த பாயிண்ட் பியில் வந்துட்டு Q1னால என்ன கிடைக்கும், Q2, Q3, Q4 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் சார்ஜஸ்னாலையும் பாயிண்ட் பியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா. Suppose a number of point charges are distributed in space. To find the electric field at some point P, due to this collection of point charges, superposition principle is used. ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். The electric field at an arbitrary point due to a collection of point charges is simply equal to the vector sum of electric fields. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸில் பார்த்தது. ஓகே. Right. Consider a collection of point charges Q1, Q2, Q3, etc. to Qn located at various points in space. So இங்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் பாரு Q1, Q2, Q3ன்னு எது வரைக்கும் நமக்கு போகுதுன்னா etc. to Qn வரைக்கும் போகும். ஸோ வேரியஸ் பாயிண்ட்ஸில் ஸ்பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் 1, பாயிண்ட் சார்ஜ் 1ஓடையது, 2ஓடையது, 3ஓடையது, n வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதனுடைய டோட்டல் வேணும் அப்படின்னு சொன்னால் வெக்டார் சம் நம்ம கண்டுபிடிச்சா தான் நமக்கு டோட்டல் கிடைக்கும். ஸோ அதனால் E total is equal to E1 vector plus E2 vector plus E3 vector etc. to plus En vector. ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். E is equal to 1/4 epsilon naught Q1 divided by R இல்லைன்னா Q by R square into R cap அப்படின்னு போடுவோம். ஸோ நம்ம இங்கே வந்து 1, 2, 3 அப்படின்றதுனால Q1 into R1Pன்னு போடுவோம் ஓகேங்களா. ஸோ ரைட். பாயிண்ட் சார்ஜ் E1க்கு கண்டுபிடிக்கிறதுனா அப்படி போடுவோம், E2னா இங்கே 2 போடுவோம், E3னா 3 போடுவோம். ஓகே. ஸோ அப்போ E1 எல்லாத்துலேயும் யார் காமனாக இருக்காங்க, 1/4 epsilon எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஸோ வெளில எடுத்துருங்க. E1 வரும்போது Q1 by R1P ஸ்கொயர் இன்ட்டு R1P யூனிட் வெக்டர் ப்ளஸ் E2னா Q2, E3னா Q3, அதே மாதிரி எக்ஸெட்ரா டு Qn வரைக்கும் ஓகேங்களா. Here R1P, R2P, R3P etc. to Rnp are the distance of the charges. Okay, Q1, Q2, Q3 etc. Qn from the point P respectively. Also R1P vector, so unit vector, இந்த கேப் இருக்கிறது எல்லாமே என்னது unit vector ஓகேங்களா. So directed unit vectors directed from Q1, Q2, Q3, Qn to P ஓகேங்களா. ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி ரீரிட்டன் அஸ், இது எப்படி நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன, டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்துட்டு சம்மேஷனில் எழுத முடியும் ஓகேங்களா. ஸோ E vector total is equal to 1/4 epsilon naught summation I is equal to 1 to n Qi divided by RIP square into RIP unit vector ஓகேங்களா. இப்போ வந்து I வந்து 1 to n கொடுத்துருக்கோம். ஸோ I வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Q1 divided by R1P ஸ்கொயர் வந்துருச்சா. அடுத்தது I2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வரும். ஸோ நமக்கு
தேவையான ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இ டோட்டல் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு 1/4πε0 சம்மேஷன் ஆஃப் i is equal to 1 to n qi divided by rip square into rip யூனிட் வெக்டார். 11th நம்ம படிச்சிருப்போம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ வந்து நம்ம இதில் சம்மேஷன் வச்சு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? Right. Note that the relative lengths of the electric field vectors for the charges depend on the relative distance of the charges to the point P. ஸோ நமக்கு வந்துட்டு அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார்ஸ் வந்துட்டு நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் டிபெண்ட் ஆன் த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜஸ். ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜஸ் வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரைட்? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டினியூஸாக சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சா எப்படி இருக்கும்? முன்னாடி பார்த்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இல்லைன்னா சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் த குரூப் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் மைக்ரோஸ்கோபிக்கலி. ஸோ த எக்ஸ்பிரஷன் 1.2 1.3 1.4 அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம் பாருங்க 1.2க்கானது. ஸோ கூலம்ஸ் லால யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ஸோ இது இருக்குது பாருங்கள், சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் கிடைச்சது 1.3, கூலம்ஸ் லால கிடைச்சது 1.2. அடுத்தது வந்துட்டு யூனிட் டியூ டு த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆர் applicable to only point charges while dealing with the electric field due to a charged sphere or a charged wire. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது கூலம்ஸ் லாலையோ இல்லை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணோம்னா E is equal to 1/4πε0 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஈக்குவேஷன் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி த பாயிண்ட் சார்ஜஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் சார்ஜ்டு ஸ்பியர் சார்ஜ்டு ஒயர்லாம் நம்ம யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும், கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்? ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லுக் அட் இண்டிவிஜுவல் சார்ஜஸ் இன் தீஸ் சார்ஜ்டு பாடிஸ். ஒரு சார்ஜ்டு பாடிஸ் இப்போ வந்து இது ஒரு சார்ஜ்டு ஒயர், இந்த சார்ஜ்டு ஒயர் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிருக்கும், சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட். அப்போ இதில் ஒரே ஒரு சார்ஜை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? therefore it is assumed that the charge is distributed continuously on the charged bodies and the discrete nature of charges is not considered here. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன செய்ய போகிறது கிடையாதுன்னா நாட் டிஸ்க்ரீட் மீன்ஸ் வந்துட்டு என்னென்னா தனித்தனியாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத நம்ம எடுத்துக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சச் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஃபவுண்ட் பை இன்வோக்கிங் தி மெத்தட் ஆஃப் கால்குலஸ். ஓகேங்களா? அப்போது நம்ம சிங்கிள் பாயிண்ட் சார்ஜாக இருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடறோம் மெத்தட் ஆஃப் கால்குலஸ் மெத்தட் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் தென் இன்டெக்ரல் கால்குலஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மெத்தட் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்காக ஒரு சார்ஜ் சிஸ்டம் எடுத்துப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் irregular shape. ஸோ இதனுடைய சார்ஜஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அட் பாயிண்ட் Pயில் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q1 Q2 Q3 ஏன்னா யூனிஃபார்ம் அப்படிங்கிறதுனால இன்ஃபைனைட் டெசிமல் சார்ஜை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் மீன்ஸ் வந்து dQ1 dQ2 dQ3 ஆர் del Q1 del Q2 del Q3 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ த என்டையர் ஆப்ஜெக்ட் இஸ் என்ன பண்ணிடுறோம் சின்ன சார்ஜஸை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஈச் சார்ஜ் எலிமெண்ட் del Q is taken as a point charge. ஓகே, புரியுதா? Q1 Q2 Q3ங்கிற இன்ஃபைனட்டெசிமல் சார்ஜாக அதாவது அந்த என்டையர் ஸ்பியரையும் நம்ம ஸ்மால் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் சார்ஜாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கன்சிடர் பண்ண பாயிண்ட் Pலேருந்துட்டு R1 R2 R3ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
The electric field at a point P due to charged object is approximately given by the sum of the fields at P due to all such charge elements. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் கண்டுபிடிச்ச மாதிரியே தான். E is equal to 1/4 epsilon naught. அங்கே Q1 நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கே del Q1 யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த என்டையர் ஆப்ஜெக்டையும் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால del Q1 divided by R1P square R1P வெக்டார் அப்படி எடுத்துட்டு ஸோ அதனுடைய n வரைக்கும் nth வேல்யூ nth சார்ஜ் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் E vector is approximately equal to 1/4 epsilon naught summation I is equal to 1 to n del Qi divided by RIP square into RIP unit vector. ஸோ இங்கே del Qi அப்படிங்கிறது என்னன்னா சார்ஜ் எலிமெண்ட். ஆனால் யாரோடையது அப்படின்னா ith சார்ஜ் எலிமெண்ட், இது ith சார்ஜ் எலிமெண்ட். ஸோ RIP is the distance of the point from P from the ith சார்ஜ் எலிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே del Qi அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய சார்ஜுடைய வேல்யூ. ஓகே, ஸோ சார்ஜ் எலிமெண்ட் RIP அது del Qiங்கிறது ith சார்ஜ் உடைய வேல்யூ. RIP அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ith சார்ஜ் அண்ட் பாயிண்ட் சார்ஜ் அண்ட் த பாயிண்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் P from the ith charge. ஓகேங்களா? and then RIP வெக்டார் யூனிட் கேப் அப்படிங்கிறது ஒரு யூனிட் வெக்டார். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சாலும் சரிதான். however this equation is only an approximation value தான். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், approximately equal to தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால to incorporate the continuous distribution of charges we take the லிமிட் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ லிமிட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த del Qவை என்னவா எடுத்துப்போம், DQன்னு எடுத்துப்போம். del Q எப்படி எடுத்துப்போம், DQன்னு எடுத்துப்போம். ஸோ del Q is tends to 0. அப்போ என்ன ஆகும், அது DQவா மாறிடும். In this limit the summation in the equation is replaced by the integration and takes the following form, that is E vector is equal to 1/4 epsilon naught integration of dq by r square into r cap. ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் continuously charge distribution அப்படின்னு சொன்னால் electric field E vector is equal to 1/4 epsilon naught integration of dq by r square into r cap. Here r is the distance of the point from the infinitesimal charge dq and r cap is the unit vector from dq to point P. Even though the electric field for a continuous charge distribution is difficult to evaluate, the force experienced by some test charge q in this electric field is still given by F vector is equal to q into E vector. ஓகேங்களா? ஸோ நார்மல் as usual ஈக்குவேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூலும்ஸ் லா யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதில் இருந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை டெஸ்ட் சார்ஜ்னு கண்டுபிடிச்சோம். அந்த டெஸ்ட் சார்ஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜாக இருந்தால் என்னவா இருக்கும், அண்ட் தென் வந்து சிஸ்டம் ஆஃப் அதாவது குரூப் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இருந்தால் எப்படி இருக்கும். தேர்ட் கேஸ் வந்து என்னென்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் எப்படி இருக்கும். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் del Q அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். Q1 Q2 del Q1 del Q2ன்னு எடுத்துப்போம். அது வந்து அப்ராக்சிமேஷனுக்கான வேல்யூ தான், அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த அப்ராக்சிமேஷனை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் மீன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடும், இந்த லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வந்து del Q tends to 0வா போயிடும். ஸோ அப்போ del Q வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், DQன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ DQன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈக்குவேஷனில் இருந்த சம்மேஷன் என்னவா மாறும் அப்படின்னு சொன்னால் இன்டகிரேஷனாக மாறிடும். ஸோ இன்டகிரேஷன் மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டுன்னு வந்துடும். is equal to 1/4 epsilon naught integration of dq by r square into r cap. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. என்ன 3 ஸ்பெஷல் கேசஸ் மீன்ஸ் வந்து என்னென்னா, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதாவது சார்ஜ் பர் யூனிட் லென்த்து, அதாவது ஆக்சுவலி அதை நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன, linear charge density
அண்ட் தென் வால்யூம். இது மூணுத்துக்கும் உண்டானது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மூணுத்துக்கும் உண்டானது என்ன எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், டிக்யூவோட வேல்யூ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு டிஎல். ஏன்னா இதில் வந்து லேம்டாங்கிறது என்னென்னா கூலும் பர் யூனிட் லென்த்து, லேம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, லேம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஒரு வயர் லென்த் ஆஃப் வயரில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டிக்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிக்யூங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி தெரிஞ்சால் டிக்யூ தெரியும். அப்போ சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எல். இந்த கியூ பை எல்லில் இருந்துட்டு டிக்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா லாம்டா இன்ட்டு டிஎல். ஸோ அப்போ கியூ பை எல் இன்ட்டு டிஎல், கியூ பை எல் இன்ட்டு டிஎல். ஸோ அதை அங்கே கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போகிறோம். கியூக்கு பதிலாக லாம்டா இன்ட்டு டிஎல், கியூக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், லாம்டா இன்ட்டு டிஎல்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.